இறையடியாருக்கெல்லாம் ஒரு கவனமான இருக்கக்கூடிய ஒரு நாள். நம்ம மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று சனிக்கிழமை நடந்து கொண்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும். இந்த சனிக்கிழமை இப்பொழுது உத்திரட்டாதி நட்சத்திரமானது மதியம் 2:17 வரை நடக்கிறது. பிறகு ரேவதி நட்சத்திரம் தொடர்ந்து நாளை மதியம் 1:37. ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை காலை சூரியன் உதயம் வரை சனிக்கிழமை இருக்கும். ஆகையினால் இந்த ரேவதி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் சேர்ந்து வருவது பிரபலாரிஷ்ட யோகம் கூடா நாள். இதில் மிக கவனமாக இருப்பது, உங்கள் குலதெய்வத்தை வேண்டி வழிபடுவது, குலதெய்வ பூஜை செய்வது, வீட்டில் அடர்த்தியான சாம்பிராணி புகை தூபம் போடுவது, இப்படி நல்ல இறைநாமங்களை 12 துவாதச நாமாவளிகளை ஓதுவது, ராமநாமத்தை ஓதுவதும், கீர்த்தனைகள் பஜனைகள் மட்டும் செய்வதும், புது காரியங்களை தொடங்காமல் இருப்பதும் நல்லதை தரும். எதிலும் மிக மிக கவனம் தேவை. எதிலும் எந்த காரியத்திலும் அவசரப்பட்டு பிரயாணங்கள், மருத்துவர்களை சந்திப்பது, பெரிய மனிதர்களை சந்திப்பது, இவைகளெல்லாம் கண்டிப்பாக தவிர்ப்பது நல்ல பலன்களை தரும். இல்லை என்றால் அந்த விளைவு முடிவு வீண் சண்டை, வாக்குவாதம், விவாதம் இப்படி போய் நின்றுவிடும். அவப்பெயர் கூட வரும். இது நடந்து கொண்டிருப்பது இப்பொழுது பலருக்கும் தெரிந்திருக்கிறது. மீண்டும் இதை நினைவூட்டல் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். எல்லோருக்கும் சொல்ல வேண்டியது எங்களது குரு சொன்னதை நாங்கள் சொல்கின்றோம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.